பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். சங்ககாலம். சங்கம் என்னும் சொல் தமிழ் புலவர்களின் குழுமத்தை குறிக்கிறது. இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக இலக்கியம் என அறியப்படுகிறது. இந்த பாடல்கள் இயற்றப்பட்ட காலம் சங்ககாலம் என அழைக்கப்படுகிறது. ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, உ.வே. சாமிநாத ஐயர் ஆகியோர் அறுபாடுபட்டு பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய தமிழ் நூல்களையும் மீட்டனர். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ்மொழி பேராசிரியரான ஜார்ஜ் எல். ஹார்ட் என்பவர் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டுள்ளார். ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக அது உருப்பெற்றுள்ளது என்று கூறியவர் தமிழ்மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல். ஹார்ட். சங்க காலத்தின் போது மூவேந்தர்கள் தமிழ் பகுதிகளை ஆட்சி செய்தனர். வேந்தர் என்னும் சொல் சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. சேரர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர். பதிற்று 10 சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகிறது. சேர அரசன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார். பத்தினி தெய்வ வழிபாட்டை அவர் அறிமுகம் செய்தார். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி. இவர் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் ஆவார். சேரல் இரும்புரை என்னும் அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். சேர நாணயங்களில் அவர்களின் சின்னமான வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டுள்ளன. முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள் உதயன் சேரலாதன், இமயவரம்பன் சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை. சங்க காலத்தில் சோழ அரசு வேங்கட மலைகள் வரை விரிந்திருந்தது. காவிரி கலிமுக பகுதி சோழ நாட்டின் மையப்பகுதியாக விளங்கியது. இப்பகுதி பின்னர் சோழமண்டலம் என அறியப்பட்டது. சோழ அரசர்களின் மிகவும் புகழ் பெற்றவர் கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் ஆவார். அவர் தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தார். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் கரிகாலன். சோழர்களின் துறைமுகம் புகார். பட்டினப்பாலை என்னும் 14 கீழ்கணக்கை சார்ந்த நூல் கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி விரிவான செய்திகளை நமக்கு வழங்குகிறது. கல்லணை இது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணையாகும். பாசனத்துக்காக கலிமுக பகுதி வழியாக நீரை திருப்பிடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே இவ்வணை கட்டப்பட்டது. கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியது. முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் இளஞ்சேர் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கணான், கிளிவளவன், நட்கிள்ளி. பாண்டியர் இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுகிறார். அவர் சேரர், சோழர், 5 வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாளங்கானம் என்னுமிடத்தில் தோற்கடித்தார். அவர் கொற்கையின் தலைவன் என போற்றப்படுகிறார். பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றதாகும். பாண்டிய அரசர்கள் பல நாணயங்களை வெளியிட்டனர். அவர்களின் நாணயங்கள் ஒரு புறத்தில் யானையின் உருவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்டுள்ளன. முதுகுடுமி பெருவெழுதி என்ற பாண்டிய அரசர் வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். அரசுரிமை சின்னங்கள் செங்கோல், முரசு, வெண்கொற்ற கொடை ஆகியன அரசு அதிகாரத்தின் சின்னங்களாகும். சேரரின் மாலை பனம்பூ மாலை, சேர துறைமுகம் முசிறி தொண்டி, சேரர் தலைநகர் வஞ்சி கரூர், சேரரின் சின்னம் வில் அம்பு. சோழரின் மாலை அத்திப்பூ மாலை, சோழர் துறைமுகம் புகார், சோழ தலைநகரம் உறையூர் புகார், சோழர் சின்னம் புலி. பாண்டியர் மாலை வேப்பம்பூ மாலை, பாண்டியரின் துறைமுகம் கொற்கை, பாண்டியரின் தலைநகரம் மதுரை, பாண்டியரின் சின்னம் 2 மீன்கள்.
மூவேந்தர்கள் தங்களுக்கு சூட்டிக்கொண்ட பட்டங்கள்: சேரர் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. சோழர்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியர்கள் மாறன், வழுதி, செலியன், தென்னர்.